இன்று சற்று நேரம் வேதத்தில் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனம் சங்கீதம் 118 6வது வசனம். சங்கீதம் 118 6வது வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இந்த தேவ செய்யும் தலைப்பு, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், பயம் வேண்டாம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறபடியால் நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் நம் பக்கம் இருக்கிறார் என்ற அர்த்தம், நம் சார்பில் இருக்கிறார் என்ற அர்த்தம், நமக்கு சப்போர்ட்டாக இயேசு இருக்கிறார் என்ற அர்த்தம், நமக்காக வாதாடுவார், நமக்காக யுத்தம் செய்வார், நமக்கு உதவி செய்வார், நமக்காக பரிந்து பேசுவார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறபடியால் எந்த தீங்கும் வராதபடி பார்த்து கொள்வார். கர்த்தர் உங்களை எதிரியின் கையிலும் சத்துருவின் கையிலும் ஒப்பு கொடுக்க மாட்டார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியால் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், பயம் வேண்டாம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று நாம் வாசிக்கிறோம். நான் உனக்கு முன்பாக போய் கோணானவர்களை செவியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சில பேருக்கு நாளைய தினத்தை குறித்து கவலை, பயம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்ற கவலை, பயம். சில பேருக்கு தேவையில்லாத வீணான கவலை, பயம் காணப்படும். ஆகையால் தான் வேதம் சொல்கிறது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள் என்று நாம் வேதம் சொல்கிறோம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சிகளை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா படைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுவதனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு மனத்தை கூட்டுவான்? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாமலும் பயப்படாமலும் இருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், அவர் ஜெயமாய் நடத்துவார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாமலும் பயப்படாமலும் இருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்று வேதம் சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம். முதலாவது கர்த்தரை நாம் தேடும்போது கர்த்தர் நமக்காக யாவத்தையும் செய்து முடிப்பார். முதலிடம் கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும். வேதம் தெளிவாக சொல்லுகிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கட்டும். ஆம், அதிகாலையில் முதலாவது எழுந்த உடனே அதிகாலையில் கர்த்தரை நாம் தேடும்போது, கர்த்தரை சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் செய்வார். நம்முடைய காரியத்தை அவர் பார்த்துக் கொள்வார். அதான் வேதம் சொல்கிற மிகவும் தெளிவாக, கர்த்தர் எனக்காக யாவத்தையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவத்தையும், 1-2 காரியம் அல்ல, எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், பயம் வேண்டாம். நாளைய தினத்தை குறித்து பயம் வேண்டாம். நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தரை எனக்காக யாவரும் செய்து முடிப்பார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். காரணம், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், பயம் வேண்டாம். கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு இருக்கிறது. ஆத்துமாவிலே பலன் தந்து உங்களை தைரியப்படுத்துவார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியால் நீங்கள் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் உங்களை தாங்குவார். அவருக்கு நெறிந்த நாளிலே நாளில் முடியாமலும் வங்கேறி இருக்கிறே அணையாமலும் இருக்கிற தேவன். முதலாவது நாம் அந்நிய தேவனுக்கு பயப்பட வேண்டாம். அந்நிய தேவனுக்கு பயப்படாதீர்கள். அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் அந்நிய தேவனுக்கு பயந்து அதை பணிந்து கொள்கிறார்கள். வேதம் சொல்கிறது, 2 ராஜாக்கள் 17:35 வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவைகளை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும்
அவருக்கு பலியிடாமலும் இருக்கிறாங்க என்று நாம் நேற்று வாசிக்கிறோம். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவதற்கு வேதனைகள் பெருகும் என்று சொல்லுகிறது. அந்நிய தேவனுக்கு பயந்து அவர்களுக்கு சேவையாவலும் பணிந்து கொள்ளாமலும் இருப்போமாக. கர்த்தருக்கு மட்டும் நாம் பயப்படுவோமாக. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நடுக்கத்தோடும் பயத்தோடும் சேவியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம், நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். இந்த அநேக ஜனங்களுக்கு கர்த்தரை குறித்த ஒரு பயம் கிடையாது. கர்த்தருக்கு நாம் பயந்து கர்த்தரின் நாமத்தை நாம் தொழுது கொள்வோம். எல்லா ஜனங்களுக்காகவும் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவரையே பணிந்து குனிந்து செய்வோமாக. அப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்கள் வேதனைகளை நீக்கி சந்தோஷம் சமாதானம் தருவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே பயந்து அவரையே ஆராதிக்க வேண்டும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக என்று சொல்கிறது. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் கர்த்தராய் போதிக்கப்பட்டிருப்பார்கள். சங்கீதம் 112 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், அவனுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, சுவிசேஷத்தை அறிவிக்க பயப்படாதீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தை அறிவிக்க பயப்படவில்லை. பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்கிறார். அது மட்டுமல்லாமல், நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிப்பதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று கூறுகிறார். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் வேத வார்த்தையின்படி பயப்படாமல் நாம் சுவிசேஷத்தை அறிவிப்போம். அறுப்பு மிகுதி வேதாக்களோ குறையும். ஆம், நாம் தைரியமாய் நாம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை கர்த்தருக்காக நாம் ஊழியம் செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 27:1 சொல்லுகிறது, கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆதியாகமம் 37:3 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, யாக்கோபு யோசேப்பின் மேல் பட்சமாய் இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், தகப்பன் யோசேப்பு தகப்பன் யாக்கோபு யோசேப்பின் மேல் மிகவும் பட்சமாய் இருந்தான். ஆனால் யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டார்கள். அதுபோல பரம தகப்பன் இயேசு நம் மீது அவர் பட்சமாய் இருக்கிறார். எப்படி யோசேப்புடைய தகப்பன் யாக்கோபு யோசேப்பு மேல் எப்படி பட்சமாக இருந்தாரோ, அதே போல நம்முடைய இயேசு கிறிஸ்து நம் மீது அவர் பட்சமாக இருக்கிறார். அவர் நம் பட்சம் இருக்கிறபடியால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சகோதரர்கள் யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டார்கள். ஆனால் யோசேப்போ சகோதரன் மேல் பொறாமை கொள்ளாமல் சகோதரர் மேல் மிகவும் அன்பாய் பிரியமாய் பாசமாய் இருந்தான். ஆம், அதுபோல நாமும் சகோதரர் மீது நாம் பாசமாக அன்பாக நாம் பிரியமாக இருப்போம். கர்த்தனும் பட்சத்தில் இருக்கிறபடியால் நாம் இயேசுவை போல நாம் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அகேஸ்வர் ராஜா எஸ்தரிடம் தயவும் பட்சமாக இருந்தார். ஆகையால் ராஜா எஸ்தருக்கு ராஜா முடியையும் கிரீடத்தையும் கற்பித்தார், கொடுத்தார். அதுபோல கர்த்தர் நம்மேல் பிரியமாயும் பட்சமாயும் இருக்கிறபடியால்
நாம் கர்த்தருடைய கையில் அலங்கார கிரீடமும் ராஜ முடியுமாய் இருப்போம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தருவார், தந்திருக்கிறார். யார் பட்சத்தில் கர்த்தர் இருப்பார்? கர்த்தரை அதிகமாய் துதிக்கிற ஒரு பட்சத்தில் கர்த்தர் இருப்பார். ஆம், கர்த்தரை நாம் துதிக்க கர்த்தர் நம்மோடு கூட வருவார், நம் பட்சத்தில் இருப்பார். தாவீது ராஜா கர்த்தரை அதிகமாக துதித்தார். ஆம், அதனாலே தாவீதின் பட்சத்தில் இயேசு கிறிஸ்து தேவன் அவரோடு கூட இருந்தார், பட்சத்தில் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். காரணம், தாவீது கர்த்தரை அதிகமாய் துதித்தான், உண்மையாய் துதித்தான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாவீது துதித்து பாடினான். ஆடு மேய்க்கும் போது, அவன் எப்பொழுதும் சிறுவனாக இருக்கும்போது தாவீது கர்த்தரை துதித்துக் கொண்டே பாடி வீணை வாசித்து அல்லேலூயா தம்பொரு நடனத்தோடு தாவீது கர்த்தரை பாடி துதித்துக் கொண்டே இருந்து நடனா ஆடு மேய்த்த அந்த சிறுவனை தாவீதை அவர் அரசனாய் மாற்றினார். ஆம், நாம் கர்த்தரை துதிப்போம், அவர் நம் பட்சத்தில் இருப்பார், இருக்கிறார். ஆவியோடும் கருத்தோடும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆம், தாவீதை போல துதிக்கணும், அதே போல தானியேலை போல நான் ஜெபிக்க வேண்டும். ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்கணும், அப்பொழுது கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார். தானியேல் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு, அது ரொம்ப முக்கியம். தானியேல் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு அவன் கர்த்தரை ஜெபித்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதுபோல நாமும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நாம் துதிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர் நம் பட்சத்தில் இருப்பார். முதலாவது கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் பட்சத்தில் இருப்பார் என்று பார்த்தோம். 2வதாக தானியேலை போல நாம் ஜெபிக்கும் போது, முழங்கால் பற்றி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார். 3வது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் நாம் ஜீவிக்கும் போது கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. இன்னும் நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் 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 கர்த்தரை அதிகமாய் கிட்டி சேர வேண்டும். பரிசுத்தமாய் இருக்கிறோம், இன்னும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதி செய்யுங்கள், நீதி செய்யுங்கள் என்று சொல்லுகிறது. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோடு இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். 100க்கு அதிபதி பொருள் என்பவர் தேவ பக்தி உள்ளவனும் கர்த்தருக்கு பயந்தவனுமாய் இருந்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மிகுந்த தானம் தர்மம் செய்கிறவனாக இருந்தான். எப்பொழுதும் ஜெபமணி கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். எப்பொழுதும் ஜெபமணி கொண்டிருந்தார். நீதிமானாக இருந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நல்லவன் என்று சாட்சி பெற்றவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். தரிசனம் காண்கிறவனாய் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், அதனால்தான் கொர்நேலியின் பட்சத்தில் இயேசு இருந்தார். குடும்பம் முழுவதும் கர்த்தர் ரட்சித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைய தினத்தை கொடுத்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தரை நெருங்கி நாம் சார்ந்து வாழ்வோம். கர்த்தரோடு நாம் கூட இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதே போல நாமும் கர்த்தரோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் கர்த்தரோடு நாம் உறவாடி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை பெருக பண்ணுவார். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். ஆண்டவர் என்னது வெளிச்சமும் வீட்டுமனா, எதற்கும் பயப்படே. ஆண்டவர் என்னது வெளிச்சமும் வீட்டுமனா, எதற்கும் பயப்படேன். அவரே எனது
வாழ்வின்களனானார். அவரே எனது வாழ்வின்களனானார். யாருக்கும் அஞ்சிடேன், அல்லேலூயா, யாருக்கும் அஞ்சிடேன். நாளைய கிணத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். தேடும் வரும் நாளில் கூடார மறைவிலே ஒளித்து வைத்திடுவார். தேடும் வரும் நாளில் கூடார மறைவிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆமென். சோத்திரம். நாளைய தினத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதம் அனாலுக்கு நன்றியோடு போய் சோத்தரிக்கிறோம். ஏசப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து மற்ற நன்றி 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 அப்பா. சோத்திரம் சோத்திரம் அப்பா. முதலாவது தேவனுடைய ஆதியத்தை நீதியும் செய்யுங்க. அப்போது இவைகள் அவங்களுக்கு கூட கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையின்படி அதை நாங்கள் முதலிடம்